ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கான வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 309 கொடுத்துருக்குறாங்க. அன்ரிசர்வ்டு 125, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 30, ஓபிசி 72, எஸ்சி 55, எஸ்டி 27, பிடபிள்யூபிடி 7 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா தோராயமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி 3 இயர் இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தால் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எனி ஒன் ஆஃப் த செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். 10ஆவதுல அல்லது 12ஆவதுல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. 24/5/2025 அன்று உங்களுக்கு வந்து 27 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷமும் கொடுத்துருக்குறாங்க. பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்று ஓப்பன் ஆகுது. இதற்கான க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24/5/2025 அன்று இதற்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதற்கான எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதர்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஃபைனல் இயராக இருந்தால் ஃபைனல் செமஸ்டராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ஃபைனான்ஸ் இயர் 2025-2026 ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் ஃபைனான்ஸ் இயர் 2025-2026க்கான இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 24/5/2025க்கு பிஃபோர் அந்த டேட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், டிஎஸ்டி டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்ட்டுக்கான ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இது பண்ணிக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available Play Store. Download and purchase. சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.